பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்தில் கடந்து வந்து பாவமுடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்துள்ள நேரங்களில் ஆண்டவரே இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்க என் தேவனர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை துவக்க முதல் முடிவு மட்டும் உடைய கிருபையும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க அப்பா, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ந்து எரேமியா வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டுட்டோம். இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை கிரேக்கு, லத்தீன், ஆங்கிலம் இந்த மொழிகளில் தான் புலம்பல் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் எபிரேய மொழியில் இது எப்படி அழைக்கப்படுதுன்னா, இப்போது 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரங்களை வாசித்து பார்த்தோன்னா அந்த அதிகாரங்களில் துவக்கம் ஐயோ என்று துவங்கும். அந்த ஐயோ என்கிற தலைப்பை தான் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நேபுகாத் நேச்சரால் எருசலேம் அழிக்கப்பட்ட விதம் நமக்கு தெரியும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அதிகமாக இதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதை உட்பொருளாக கொண்டு எருசலேம் நேபுகாத் நேச்சாரால் எருசலேம் அந்த நகரம் முழுவதும் அழிக்கப்பட்டு, மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு, எருசலேம் தேவாலயம் சுட்டரிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை உட்பொருளாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம். இந்த நூலில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த புத்தகத்தை புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1, 2, 4, 5 இந்த 5 அதிகாரங்கள், இந்த தீர்க்கதரிசன புத்தகம் 5 அதிகாரங்களை மட்டும் கொண்ட ஒரு சிறிய புத்தகம். இதில் என்னென்னா 1ஆம் அதிகாரத்திலும், 2ஆம் அதிகாரத்திலும், 4ஆம் அதிகாரத்திலையும், 5ஆம் அதிகாரத்திலையும் 22 வசனங்கள் காணப்படும். 3ஆம் அதிகாரத்தில் 66 வசனம் காணப்படும். இப்போது இந்த 1, 2, 4 இந்த 3 அதிகாரமும் எப்படி எழுதப்பட்டிருக்கோன்னா, எபிரேய மொழியில் 22 எழுத்துக்கள் உண்டு. எப்படி நம்ம இது எபிரேய மொழியில் 22 மொழியின் எழுத்துக்கள், அகர வரிசை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22 எழுத்துக்கள். இந்த 22 எழுத்துக்களும் ஒரு வசனத்துக்கு ஒரு எழுத்து, அதாவது அதோடைய துவக்கம் எபிரேய மொழியின் முதல் எழுத்தாக இருக்கும். 1ஆம் அதிகாரத்திலையும் சரி, 2ஆம் அதிகாரத்திலையும் சரி, 4ஆம் அதிகாரத்திலையும். எப்படி இப்போ நம்ம ஔவையார் எழுதின ஆத்திச்சுடி எழுதுனா எப்படி இருக்கும், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் சொல்லிட்டு என்ன எப்படி இருக்கும், முதல் அ இ அந்த வரிசைப்படி இருக்கும்ல. அதே போல் இந்த 22 எழுத்துக்களின் வரிசையாக அகர வரிசையில் தான் இந்த ஒவ்வொரு வசனங்களும் துவங்கும். முதல் வசனம் முதல் எழுத்து தான் எழுத்து வைத்து துவங்கப்படும். எப்படி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்களோ, 2வது வசனம் இயல்வது அறம் செய்ய ஆறுவது சினம் அப்படின்னு 2வது எழுத்து ஆ வச்சு எழுதப்பட்டிருக்கோம். அதே போல் எபிரேய மொழியின் எழுத்துக்களின் வரிசையில் தான் இந்த 1, 2, 4 அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறதாக எபிரேய மொழி ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி 3ஆம் அதிகாரம் 66 வசனங்களை கொண்டிருக்குல்ல. இந்த 3ஆம் அதிகாரம் எப்படி எழுதப்பட்டிருக்கோன்னா, முதல் 3 வசனங்கள் முதல் எழுத்துலையும், அடுத்த 3 வசனங்கள் 2வது எழுத்துலையும், அடுத்த 3 வசனங்கள் 3வது எழுத்தையும் கொண்டு துவங்கப்படுகிறதாய் காணப்படும். முதல் 3 வசனங்கள் முதல் எழுத்தை கொண்டு துவங்கப்படும். அடுத்த 3 எழுத்துக்கள் 2வது எழுத்தை கொண்டு துவங்கப்படும். அடுத்த 3 வசனங்கள் அடுத்த 3வது எழுத்துக்களை கொண்டு துவங்கப்பட்டு, அப்படியாக 22 3ஆல் நம்ம பெருக்கணும்னா மல்டிப்ளை பண்ணால் 66 வரும்ல. அந்த 66 வசனங்களை கொண்டது இந்த 3ஆம் அதிகாரம். ஆனால் 5வது அதிகாரத்துலேயும் 22 வசனம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னென்னா அது இந்த அகர வரிசையில் வராது.
இப்படி இந்த எபிரேய மொழியின் எழுத்துக்களின் வரிசைப்படி வராமல் நார்மலாக எழுதப்பட்டிருக்கு. இதுதான் இந்த 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 புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய சிறப்பம்சமாக காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதனுடைய நூலாசிரியர் இந்த இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எரேமியா தான் எழுதினாருன்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் இவர் தான் என்பதை இந்த புத்தகத்தில் இந்த நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதையும் வாசித்து பார்த்தோன்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ள முடியாது. ஆனால் என்னென்னா பொதுவான நம்பிக்கை என்னென்னா எரேமியா தான் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவான நம்பிக்கை இப்படியாக தான் காணப்படுகிறது. ஏன்னா இதுக்கு காரணம் பொதுவாக எரேமியா தான் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதினார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புத்தகத்தினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பில் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேக்க மொழிபெயர்ப்பு பைபிள் எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அந்த முன்னுரையில் என்னதுன்னா புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது எனவும் இஸ்ரவேலர் சிறைபிடிக்கப்பட்டு எருசலேம் பாழான நிலைமை அடைந்த போது எரேமியா எருசலேமை குறித்து புலம்பி எழுதிய பாடல் என்றும் அந்த முன்னுரையில் எழுதியிருக்கு. சரியா? கிரேக்க மொழிபெயர்ப்பு, இந்த புத்தகத்தை கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கும் போது வல்லுநர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, என்ன ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அந்த முன்னுரையில் இந்த புத்தகம் எபிரேய மொழியில் புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னும் இதை எழுதியவர் அதாவது இஸ்ரவேல் செய்யப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு எருசலேம் பாழான நிலையை அடைந்த போது எரேமியா எருசலேமை குறித்து எழுதிய பாடல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளதுனால எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எரேமியா தான் புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதினார் என்பது கருதப்படுகிறது. இன்னும் பார்த்தோன்னா இந்த புத்தகத்தை முழுவதும் நான் வாசித்து பார்த்தோன்னா அழுது புலம்புகிற தீர்க்கதரிசி என்பதை நம்ம உணர்த்துக்குது. ஒரு தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறார், அவர் ஒரு அழுது புலம்புகிற தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை முழுவதும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அந்த ஒரு வியாகுலத்தோடு அழுது புலம்பி எழுதுகிற அந்த தன்மையை நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். அது இப்போ 2 நாளாகும் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்த்தோன்னா எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா யோசியா மரித்த போது யோசியாவிற்காக புலம்பல் பாடினார் என்று சொல்லி 2 நாளாகும் 35ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்க முடியும். இந்த வசனத்தின் படி பார்க்கும்போது எரேமியாவை என்னது புலம்பல் பாடுகிற பாட்டோடு என்ன செய்யப்படுத்துறது, தொடர்பு படுத்தி கூறப்படுகிறது. அப்போது எரேமியா தான் இந்த தீர்க்கதரிசன நூலை எழுதியிருக்க முடியும் என்பது நம்ம கருதலாம். இன்னொன்று பார்த்தோன்னா இந்த புத்தகத்தை எழுதினவர் எருசலேமின் அழிவை நேரடியாக கண்டவராக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த வியாகுலத்தோடு அந்த ஒரு அழிவை நேரடியாக பார்த்த ஒருவரால் தான் இவ்வளவு மனக்குமுறலோடு இவ்வளவு வியாகுலத்தோடு இவ்வளவு கஷ்டத்தோடு இந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியும், எழுத முடியும். அப்போது எரேமியா தான் அந்த வரிசையில் பார்த்தோன்னா இந்த எருசலேமின் அழிவு நாட்களிலே தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி அப்படி யாருன்னு பார்த்தோன்னா அது எரேமியா. அப்போ கண்டிப்பாக இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எரேமியா தான் எழுதியிருக்க முடியும் என்பது பொதுவான யூத கிறிஸ்தவ மரபு நம்புகிறதாக காணப்படுகிறது. இனி எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தோன்னா சீயோனின் அழிவின் விவரங்களை மிக தெளிவாகவும் நேரடியாகவும் விளக்கி கூறுவதனால அந்நிகழ்வுகள் நடந்து முடிந்து சிறிது காலத்திலேயே அதாவது எழுதப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க. என்னென்னா அதில் அதாவது எருசலேம் எருசலேமின் அழிவை எனது மிக தெளிவாகவும் நேரடியாகவும் சூப்பராக இந்த புத்தகத்தில் விலைக்கு கூறப்பட்டிருக்கிறதுனால அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயம் நேபுகாத்நேச்சரால் அழிக்கப்பட்ட நாட்களில் எழுதியிருக்க முடியும். எரேமியா எகிப்திற்கு கடந்து சென்றார். நம்ம அந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்கும்போது கற்றுக்கொண்டோமே, எரேமியாவை கூட்டிட்டு வலுக்கட்டமாக முயந்திருந்த ஜனங்கள் என்னது எரேமியா பாருக் எல்லாரையும் கூட்டிட்டு எகிப்துக்கு போனாங்க. அதாவது நேபுகாத்நேச்சரால் எருசலேம் அழிக்கப்பட்ட பின்பு எரேமியா எகிப்திற்கு செல்லும் முன் இந்த இடைப்பட்ட நாட்களில்
தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்பது எனது நம்பிக்கையாக காணப்படுகிறது. இந்த நூலின் பின்னணியும் கருப்பொருளும் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது எருசலேமின் வீழ்ச்சி காலம், எருசலேம் அழிக்கப்பட்ட காலம், ஒரு பெரிய அச்சத்தையும் பாடுகளையும் ஏற்படுத்திய ஒரு நாட்கள் தானே இந்த நாட்கள். எருசலேம் அந்த அழிவு நாட்கள், எருசலேம் வீழ்ச்சி அடைந்த அந்த நாட்கள் ஒரு பெரிய அச்சத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தின நாட்கள், பாடுகளையும் மனவேதனையும் ஏற்படுத்தின காலம். இந்த அச்சுறுத்தும் அந்த ஒரு பேரிடர் எரேமியாவை இருதயத்தை பிழிந்து, எரேமியாவின் இருதயத்தை கசக்கி பிழிந்து எனது புலம்பல் என்னும் நூலை நமக்கு என்ன செய்திருக்குன்னா உருவாக்கி தந்திருக்கிறத தான் நம்ம இதற்குள்ள கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பேரழிவு, எருசலேமின் வீழ்ச்சி, நேபுகாத்நேச்சாரினால எருசலேம் வீழ்ந்து போனது ஒரு பேரழிவு, ஒரு பெரிய அச்சத்தை, ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துகிற, ஒரு பாடுகளையும் வேதனையை ஏற்படுத்துகிற ஒரு நாட்களாக காணப்பட்டதுனால இந்த நாட்கள் எரேமியாவின் இருதயத்தை ரொம்ப உடைத்தது. அந்த உடைத்ததுனால புலம்பி அழுது மனங்கசந்து வேதனையோடு பாடின ஒரு பாடல் தான் இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகமாய் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். எருசலேம் மற்றும் எருசலேமின் வீழ்ச்சியும் ஆலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையும் எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு ஆழ்ந்த துக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த துக்கத்தின் விளைவை நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். இன்னும் இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, எரேமியா கூறின எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளும் என்ன செய்யப்பட்டது, நிறைவேறினது. ஆனால் அந்த எல்லா நான் சொன்ன எல்லா தீர்க்கதரிசன வார்த்தையும் நிறைவேறிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு பெருமை எரேமியாவின் இல்லாமல் என் மூல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி விட்டார். அந்த அளவுக்கு எருசலேம் ஜனங்கள், யூத ஜனங்கள் பாவம் பண்ணிட்டாங்களேங்கிற வேதனையின் வெளிப்பாடை தான் நம்ம இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் சற்று விரிவாக யோசித்து பார்த்தோன்னா, ஊழியர்களின் மனநிலை, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேறிச்சுன்னா அதனால பெருமைப்பட்டு கொள்ளுற காலங்களாய் காணப்படும் போது எரேமியா மட்டும் ஐயோ ஐயோ என்று கதறுகிறார். இந்த அளவுக்கு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது மனம் திரும்புகள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டே இருந்தார். ஆனால் இந்த ஆண்டவர் சொன்ன எல்லா அழிவும் நடந்து விட்டது என்கிற ஒரு வேதனையின் வெளிப்பாடை நம்ம என்ன செய்ய முடியும், இந்த நூலில் காணப்படும். இன்னும் பார்த்தோன்னா இந்த நூல், இந்த தீர்க்க தரிசன புத்தகம் 3 விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். பாபிலோனின் தாக்குதலை நேரடியாக கண்ட யூதர்களில் ஒருவர் தான் இந்த எரேமியா. இவர் அந்த பிரதிநிதியாக நின்று அவர்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த நேரடியாக யூதாவின் அழிவை நேரடியாக கண்ட அந்த எரேமியா அந்த யூதாவின் அழிவின் ஒரு பிரதிநிதியாக நின்று அந்த துக்கத்தை ஏற்படுத்துகிறத நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். இன்னும் இந்த புத்தகத்தில் நம்ம ஆழ்ந்து தியானிக்க பார்த்தோம்னா, பாட அனுபவிக்கவும் இரத்தம் சிந்தவும் சிலுவையில் மரணம் அடையவும் வந்த மேசியாவின் வன வேதனையையும் இதில் வெளிப்படுது நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, புதிய ஏற்பாட்டின் நிழலாக தான் என்ன செய்கிறது, பழைய ஏற்பாடாய் காணப்படுகிறது. அப்போது ஒவ்வொரு இந்த தீர்க்கதரிசியின் ஒவ்வொரு வேதனையும் எதோடு ஒப்புமைப்படுத்தலாம், பாட அனுபவிக்கவும் இரத்தம் சிந்தவும் சிலுவையில் மரணமடையவும் வந்த அந்த மேசியாவின் பாடுகளோடு ஒப்புமைப்படுத்தியும் நாம் இந்த புத்தகத்தை பார்க்க முடியும். இன்னும் 3வது பார்த்தோன்னா, யாக்கோபின் இக்கட்டு காலமாகிய மகா உபத்திரவத்தினூடாக செல்லும்படி அழைக்கப்படும் பிற்கால யூத ஜனத்தில் மீதியானவர்களின் துக்கத்தை இது வெளிப்படுத்துகிறது. அதாவது அந்த உபத்திரவத்தின் ஊடாக செல்லும்படி அழைக்கப்பட்டு, அதாவது மீந்திருந்தார்களே அந்த ஜனங்களுடைய துக்கத்தையும் இந்த புத்தகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடிகிறதா காணப்படுகிறது. இன்னும் இந்த புத்தகத்தினுடைய பொருட்சுருக்கம்
என்ன, இந்த புத்தகம் எதை பற்றி, ஒவ்வொரு அதிகாரங்களும் எதை பற்றி சொல்லுகிறது என்று சற்று சும்மா நம்ம பார்த்து கடந்து செல்லலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் வீடுகளில் வாசித்து பார்க்க, சிறிய அதிகாரம் தான், நான் அந்த பொருட்சுருக்க மட்டும் சொல்லி கடந்து செல்கிறேன். நீங்கள் இந்த புத்தகத்தை வீடுகளிலே வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5 அதிகாரங்களை மட்டும் கொண்டது. 1, 2, 4, 5 இந்த 4 அதிகாரங்களிலும் 22 வசனங்களிலும் 3ஆம் அதிகாரத்தில் மட்டும் 66 வசனமும் கொண்ட இந்த புத்தகம்தான் இந்த புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகம். 1ஆம் அதிகாரத்தை பார்த்தோன்னா 1வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை எருசலேமின் மிக மோசமான பாழ்நிலையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. எருசலேமின் மிக மோசமான பாழ்நிலையை 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை குறிப்பிடுகிறது. 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை, 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை மக்களின் கூக்குரல் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் அழிவின் நாட்களில் மக்கள் எப்படி கூக்குரல் இட்டார்கள் என்பதை பார்க்க முடியும். 18-19 வசனங்கள் பாவ அறிக்கையை சொல்லுகிற வசனமாய் காணப்படுகிறது. 20-22 வரை வாசித்து பார்த்தோம்னா மன்றாட்டு ஜனங்களுடைய மன்றாட்டை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எருசலேமுக்கு தண்டனை வழங்கினவராக ஆண்டவர் காணப்படுகிறார். ஆண்டவர் என எருசலேமுக்கு எப்படி தண்டனை கொடுத்தார் என்பதை குறித்து சொல்லுகிற அதிகாரம் தான் 2ஆம் அதிகாரம். அதில் 1-13 வரை உள்ள வசனங்களை பார்க்கும். தேவ கோபத்தின் விளைவுகள், தேவனுடைய கோபத்தினால என்னென்ன விளைவுகள் உண்டாகும் என்பதை நம்ம 1-13 வரை உள்ள வசனங்களில் வாசித்து பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தேவனுடைய கோபத்திற்கான காரணம் என்ன, மக்களை எச்சரிக்க தவறிய கள்ள தீர்க்கதரிசிகள். இந்த நாட்களே அதாவது ஆண்டவருடைய கோபத்திற்கு காரணம் என்ன, அதாவது ஜனங்கள் வழி மாறி உலகத்தின் காரியங்களில் போகும்போது இன்றைக்கு எச்சரித்து சொல்லுகிற ஊழியர்களை இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு பிடிக்காத சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அந்நாட்களிலும் தேவனுடைய கோபத்திற்கு காரணம் என்னவா இருந்தது என்றால், எல்லா தீர்க்கதரிசிகளையும் எச்சரித்து வார்த்தைகளை சொல்லியிருந்தார். அந்த நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகள், வேதத்தை குழப்புகிற தீர்க்கதரிசிகள் எழும்பாதிருந்தால், எல்லாருடைய வார்த்தைகளும் ஒரே வார்த்தையாய் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருந்தால் ஜனங்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், இந்த அளவு தரம் தாழ்ந்து போயிருந்திருக்க மாட்டார்கள். இந்த நாட்களிலும் கிருபையின் உபதேசங்களை கேட்டு அதை பின்பற்றி செல்லுகிற கிறிஸ்தவ சமுதாயம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வேத சத்தியத்திற்கு திரும்ப ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த நாட்களில் தேவனுடைய கோபத்தின் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களை எச்சரிக்க தவறிய கள்ள தீர்க்கதரிசிகளினால தான் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 15-16 வசனங்களில் பார்க்கும்போது, நேரடியாக கண்ட அந்த ஜனங்கள், அதாவது ஜனங்களின் அழிவை நேரடியாக கண்டவர்களின் ஏளன பேச்சுகளை குறித்து நம்ம அந்த 15-16வது வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்க முடியும். இந்த நாட்களை எருசலேம் வீழ்ந்து போனது, எருசலேம் பாழாய் போனது. ஆனால் அதை பார்த்த மற்ற ஜனங்கள் எவ்வளவு ஏளனமாய் பேசியிருப்பார்கள். அந்த பேச்சுகளை குறித்து அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். 17வது வசனத்திலே தேவனுடைய அச்சுறுத்தல்கள் நிறைவேறுதல் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 18-19 வசனங்களை மனம் திரும்புதலுக்கான தேவனுடைய அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். 20-22 வரை வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய இரக்கத்திற்கான மன்றாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதிகாரம் 3 மட்டும் கொஞ்சம் பெரிய அதிகாரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். அந்த அதிகாரம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மீதியானவர்களின் துக்கத்தையும் பாவ அறிக்கையையும் தீர்க்கதரிசி எடுத்துரைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். மீதியா இருந்தவர்களின் துக்கத்தையும் பாவ அறிக்கையும், அதாவது மீந்திருந்த ஜனங்கள் எப்படி துக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படி ஆண்டவரிடத்தில் எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லிட்டு கதறி
அழுதார்கள் என்பதை குறித்து அந்த அதிகாரம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 1-18 வரை தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 19-39 வரை கர்த்தருடைய இரக்கங்கள், தேவனுடைய இரக்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 40-42 வரை ஆவிக்குரிய புதுப்பித்தலுக்கான அழைப்பை குறித்து, ஆண்டவர் அழைக்கிறதை குறித்து சொல்லப்படுத்த முடியும். 43-51 வரை எருசலேமை குறித்து எரேமியாவின் துக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக அவர்களுடைய பகைவரிடத்திலிருந்து மீட்பு வேண்டும் என்று தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பம் 52-66 வரை உள்ள வசனங்கள், அதாவது பகைவர்களாகிய அந்த பாபிலோனர்களிடத்திலிருந்து எங்களை மீட்டெடுங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற விண்ணப்பம் 52-66 வரை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதிகாரம் 4 நேராய் கடந்து வந்தோம்னா யூதாவின் முந்தைய மற்றும் தற்போதைய நிலையை வேறுபடுத்தி காட்டுகிற வசனங்கள் 1-20 வரை வசனங்கள் முந்தைய யூதா எப்படி இருந்தது, இன்றைய யூதாவின் நிலைமை என்ன என்று வேறுபடுத்தி காட்டுகிற வசனங்களாக 1-20 வரை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 21-22 வசனங்களை வாசித்து பார்த்தோன்னா எதிர்கால நம்பிக்கை, எதிர்காலத்தில் ஏதோ அழிக்கப்படும், யூதா புதுப்பிக்கப்படும் என்கிற ஒரு எதிர்கால நம்பிக்கையை சொல்லப்படுகிற வசனமாய் காணப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் இரக்கத்திற்காகவும் புதுப்பித்தலுக்காகவும் மீதியான ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் புலம்பல் தீர்க்கதரிசன புத்தகம். ஒரு எரேமியா, ஆண்டவரிடத்திலிருந்து அழைப்பை பெற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்த வந்த எரேமியா, உண்மையாய் ஆண்டவருக்காய் நின்ற எரேமியா, தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்கிற செருக்கு எவ்வளவேனும் மனதில் இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஐயோ தேசத்தின் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று அழுது புலம்புகிற ஒரு தீர்க்கதரிசியின் புலம்பலை குறித்து இந்த புலம்பல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. 5 அதிகாரங்களையும் தயவாய் வீடுகளிலே வாசித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அப்பா எருசலேமின் நிலைமை எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா பாவத்தோடு பாவத்தை கூட்டிக் கொள்ளாதபடி மனம் திரும்பி மண்டை சேர்ந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். முழுமையாக உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.